السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت. பெரியாருடைய சகோதரரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இவருடன் ஜும்ஆவுடைய நாளில் இமாம் குத்பா செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தன்னுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து வைகூலி மூலமாக என்று சொன்னாலும் அவருடைய ஜும்ஆவை அழைத்து பலனை விழுந்து விட்டார். எனவே நடக்கக்கூடிய பயானை நடப்பதற்கு அல்லாஹ் புரிவானாக. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போதோ எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சிறந்த மகத்தான அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, நோன்பு பிடிப்பதற்கென்று அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ரமதானுடைய மாதத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். நாளைய தினம் அல்லது நாளைய மறுதினம் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம் அஸ்ஸௌம் என்று அரபியில் நாங்கள் சொல்லுவோம். அஸ்ஸௌம் என்ற வார்த்தையின் நேரடியான கருத்து
நேரடியான அர்த்தம் ஒரு மனிதன் மௌனமாக இருப்பது. மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கணவன் துணை இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய குதரத். தந்தையும் தகப்பனும் இல்லாமலும் என்னால் குழந்தையை உருவாக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உருவாக்கினான். ஒரு ஆண் போதும், பெண் அவசியம் கிடையாது. ஒரு ஆணின் மூலமாகவும் குழந்தையை உருவாக்கலாம். ஹவ்வா அலைஹஸ்ஸலாத்தை அல்லாஹ் உருவாக்கினான். ஆண் தேவையில்லை, பெண்ணால் மாத்திரம் குழந்தையை உருவாக்கலாம் என்பதை உலகத்துக்கு அல்லாஹ் காட்டுவதற்காக மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்களின் மூலம் ஈசா என்று சொல்லக்கூடிய குழந்தை அல்லாஹ் உருவாக்கினான். இந்த நேரத்தில் மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் அவர்களுக்கு தெரியாது. சில சோதனைகள் ஏற்படும். சோதனைகளுடைய முடிவு என்னவென்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கவலைப்படுவோம், சஞ்சலப்படுவோம், கோவப்படுவோம், அவசரப்படுவோம். சில போது எங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம். சில சோதனைகளுடைய ரிசல்ட் எங்களுக்கு தெரியாது, முடிவு தெரியாது, அவசரப்படுறது. ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும். மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, நல்ல குடும்பத்தில் வந்த பெண்மணி. குழந்தை உருவாகிவிட்டது, திருமணம் செய்யவில்லை. இப்போ அவர்களுக்கு ஒரு கவலை, ஒரு வெட்கம். ஊரை விட்டு போறாங்க. ஊரை விட்டு போய் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். காரணம் என்ன? ஊரில் இருந்தால் மக்கள் வார்த்தைகளால் கொண்டு விடுவார்கள். அந்த குறையை பேசிக்கொண்டே இருப்பார்கள், அது பற்றி ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள், விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். இது முற்காலத்திலிருந்து காணப்பட்ட ஒன்று, மற்றவர்களை விமர்சிப்பது. தன்னை விட்டுவிட்டு, தன்னுடைய குறையை விட்டுவிட்டு, தன்னுடைய பலகீனத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய பலவீனத்தை பற்றி பேசுவது. நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு மனிதன் மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், இன்னும் ஒருவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய, இன்னும் ஒருவருடைய, நபி அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, இன்னும் ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கப என்று சொல்லுவோம், கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு, இந்த அழுக்கு இவருக்கு விளங்குது. நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல. ஆனால் தண்ட தலையில ஒரு பெரிய மரத்துடைய குத்தியை போல குறைகளை வச்சு கொண்டிருக்கிறார். அழகான உதாரணம். தண்ட தலைக்கு மேல ஒரு மரத்துடைய பெரிய மரக்குத்தியை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பலகீனம், அந்த அளவுக்கு தவறு, அந்த அளவுக்கு பாவம் தண்ட வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மனிதன் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு இவருக்கு பெருசா விளங்குது. இது மாதிரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. இந்த ஊர்ல நான் வாழ்ந்தேனேண்டா, எனக்கு ஏசி, என் குடும்பத்தை ஏசி, என்ன கேவலப்படுத்தி மக்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஊரை விட்டு போயிட்டான். ஊரை விட்டு போய் தனிமையில குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இப்ப அல்லாஹுடைய கட்டளை, குர்ஆன்ல சூரா மரியம்ல அல்லாஹ் அதைத்தான் முக்கியமாக பேசுறான். இப்ப அல்லாஹ்வோட கட்டளை, நீங்க உங்களோட ஊருக்கு தான் போகணும். தனிய குழந்தையை வளர்க்க இயலாது, பாலைவனத்தில் குழந்தைகளை வளர்க்க இயலாது, மக்கள் வாழ முடியாத இடத்துல குழந்தையை வளர்க்க இயலா. சமூகத்தோடு சேர்ந்துதான் நல்ல சூழலுக்கு போய்தான் குழந்தையை நீங்க வளர்க்கணும். ஊருக்கு போக சொல்றான். போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு உபதேசம் செஞ்சான். அதுதான் இங்க சொல்ல வர. மரியம், இவ்வளோ காலமாக 10 மாசம் நீங்க குழந்தைய சுமக்கக்கூடிய நேரத்தில் ஊர் மக்கள் உங்களை பத்தி பேசுவாங்க, உங்களோட குறைய பேசுவாங்க, உங்களை விமர்சிப்பாங்க என்றதுக்காக ஊரை விட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க ஊருக்கு போகணும். ஃபைம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதா. நீங்க ஊருக்கு போகும்போது யாராவது மனிதர்கள் உங்களை சந்தித்து, உங்களோட ஊர்ல யாராவது உங்களை சந்திக்க வந்து உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டு வந்தா, எப்படி உனக்கு புள்ள கிடைச்சிச்சு, நீ கல்யாணம் முடிக்கல, யாரோட தப்பாக ஈடுபட்டாய், இப்படி எல்லாம் மக்கள் கேட்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னா, நீ ஊருக்கு போகும்போது ஊர்ல யாராவது உன்னோட பேசினா, ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நீ மக்களை பார்த்து சொல்லணும், நான் சாயிமாக இருக்கிறேன். சாயிம், நோம்பாளி. நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார், இங்கே நோம்பாளி என்ற என்ன அர்த்தம்? யாரோடையும் இதுக்கு போறோம், நான் பேச மாட்டேன். என்ன குழந்தை பேசும், குழந்தை அல்லாஹ் பேச வைப்பான், நான் பேச மாட்டேன்.
வீணான விஷயத்தையும் பேச மாட்டேன், நல்ல விஷயத்தையும் பேச மாட்டேன், உங்களோட கேள்விக்கு பதிலும் தர மாட்டேன். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சௌம் நோன்பை நேர்ச்சை வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நோன்பு என்ற அந்த அரபு பதத்துக்குரிய நேரடியான அர்த்தம் சாப்பாட்டையும் குடிப்பையும் விடுவதல்ல, என்னுடைய பேச்சு குறைய வேண்டும், வயிற்றில் பசியோடு இருப்பதல்ல, தாகத்தோடு இருப்பதல்ல உண்மையான நோன்பு. நோன்பு நோற்றா என்னோட பேச்சும் குறையும். எனவே நோன்பு என்ற அரபு பதத்தின் நேரடியான மொழிபெயர்ப்பு பேச்சை விடுவது. அது வீணான பேச்சு அல்ல, நல்ல பேச்சு. ஒரு ஆள் மௌனமா இருக்கிறார், மௌன விரதம். மௌன விரதத்துக்குத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியாக சௌம் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். அதோடு சேர்த்து தான் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. எனவே நோன்புடைய பிரதான நோக்கம் எங்கள் நாவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சாப்பாட்டை விட்டும் தண்ணீரை விட்டும் அல்ல, வீணான பேச்சுக்கள், வீணான விமர்சனங்கள், வீணான வார்த்தைகள் என நாவால வந்துடக்கூடாது. முதலாவது உள்ளத்தில் நாங்கள் நோன்பெண்டா என்னென்று விளங்கி, நோன்புடைய நோக்கம் எப்படி, நாங்கள் சாப்பாட்டை நோன்பு நோற்ற நிலைமையில நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம், சாப்பாடை கிட்ட எடுக்க மாட்டோம், சாப்பாடை பார்க்க மாட்டோம், தண்ணியை கையில் எடுக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். இப்போ உள்ளத்தில் நியத்து வைக்கணும், இந்த நோன்புல இருந்து இன்ஷா அல்லாஹ் வீணான பேச்சு எந்த ஒரு வார்த்தையும் இந்த வாயால வராது. தேவையான விஷயங்களை பேசுவோம், நன்மையான விஷயங்களை பேசுவோம், திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், ஸலவாத்து சொல்வோம். நோன்புடைய அந்த தலைப்பிறை கண்டதிலிருந்து ஷவ்வாலுடைய பிறை காணும் வரைக்கும் ரமலானுடைய மாதம், ஒரு மாதம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, நோன்பு என்பது ஒரு மனிதனை சிரமப்படுத்துறதுக்காக, ஒரு முஸ்லிமை கஷ்டப்படுத்துறதுக்காக கடமையாக்கப்பட்ட ஒன்றல்ல. அதனால தான் சில நேரத்தில் நாங்கள் கேட்போம், ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கணும், என்ன பிரயோசனம், அல்லாஹ்க்கு என்ன கிடைக்க போகுது கேட்போம் சில நேரத்தில். அதனால் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லப்பல முதலாவது என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஸ்லீம்களே என்று சொல்லல, முஸ்லீம்கள் என்று அல்லாஹ் சொல்லல, ஈமான் கொண்டவர்களே, உள்ளத்தால் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடியவர்கள். சமிஅனா வ அத்தஅனா என்று நபிமார்களை போன்று அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்வோம். இவர்களுக்கு தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் முஃமினூன். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் முஃமின்கள், முஸ்லீம்கள் முஃமின்கள் எல்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் எல்லாம் முஃமின்கள் அல்ல, முஸ்லீம்கள் வேற முஃமின்கள் வேற. நன்மையை ருசித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இன்பத்தோடு, விருப்பத்தோடு, சந்தோஷத்தோடு, மன விருப்பத்தோடு யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள் தான் முஃமின்கள். ஒரு முஸ்லீம் செய்வாரு, ஆனா கொஞ்சம் பாரமா எடுப்பாரு. நோன்பு அவருக்கு பாரம், தொழுகை அவருக்கு பாரம், செல்வந்தர் ஜக்காத் அவருக்கு பாரம். அவர் முஸ்லீம், அல்லாஹ் ஏற்றிருக்கிறார், நம்பி இருக்கிறாரு, இஸ்லாமிய கடமைகளை ஏதோ செஞ்சுட்டு வர. முஃமின் என்பவர் அப்படி அல்ல, விருப்பத்தோடு நான் செய்கின்ற நன்மைகளுக்கு உலகத்தில் நன்மை கிடைத்தால் என்ன, மறுமையில் நன்மை கிடைக்க வேண்டும். உலகத்தில் அமல் செய்யக்கூடிய சாரார் ரெண்டு சாரார் இருக்கிறான். ஒரு சாரார் அமல் செய்யறது அவங்களுக்கு உலகத்தில் என்ன பெனிஃபிட், என்ன லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பாங்க. சும்மா உதாரணமாக கேட்பாங்க, அது சதக்கா கொடுத்தா எனக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும், என் ஹஜ்ஜுக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும், என் உம்ராவுக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும், என் குர்ஆன் திலாவத்துக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும். இவங்களோட நன்மையை எல்லாம் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இவங்க எதிர்பார்க்கிறது உலகத்தில் எனக்கு இந்த நான் செய்கிற நன்மைக்கு உலகத்தில் பிரதிபலம் கிடைக்கணும். முஃமின் அப்படி அல்ல, உலகத்தில் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி மறுமையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும், ஒவ்வொரு நல்ல விடயங்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். இதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். அதனால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன அஸ்லமு என்று சொல்லவில்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு பிடிப்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இப்ப அடுத்த கேள்வி வரும், எங்களுக்கு மட்டும் கடமையா, நாங்க மட்டும் செய்யணுமா? நாங்க கேட்கிறதானே, அது நாங்க மட்டும் செய்யணுமா? அதான் அல்லாஹ் அடுத்தே சொல்லிட்டான், கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், நீங்க யோசிக்க வேணாம், இது உங்களுக்கு மட்டும் ஒரு மாசம் பசியோட இருக்கணும், ஒரு மாசம் தாகத்தோட இருக்கணும் என்று நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்களும் நோன்பு பிடித்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அல்லாஹ் அதை லேசா சிம்பிளாகத்தான் சொல்றான். நாங்க பாரமாக எடுக்கிறோம், ரப்பு அதை சிம்பிளாக, நோமலாக, சாதாரணமாக அல்லாஹ் முன்வைக்கிறான் அந்த கட்டளையை.
சும்மா நோன்பு பிடிக்கன்னு சொல்லல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நோன்பு பிடித்ததை போன்று. தொழுகை ஒரு நாளைக்கு 5 தடவை. தொழுகையை பார்த்து அல்லாஹ் எங்கும் சொல்லல. தொழுகையை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்னால தொழுததை போல அல்லாஹ் சொல்லல. நோன்புக்கு என்ன சொல்றான்? உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்களும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, உங்களை விட கூட 6 மாதம் பிடிச்சிருக்கிறாங்க. சில சமூகம் 3 மாதம் பிடிச்சிருக்கிறாங்க, சில சமூகம் 5 மாதங்கள் பிடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 1 மாசம் மட்டும்தான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்ல, அல்லக்கும் தத்தகூன். நோன்புடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். தக்வா உருவாக வேண்டும் என்ற, அந்த தக்வா உருவாகினால் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும், பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த தன்மை உள்ளகத்தில் உருவாகும். அப்படி என்றால் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா சிரமப்படுத்துவதற்காக, இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்துவதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்? ஐயாமம் மஅதூதாத். 1 மாசம் தான். 1 மாசம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் பாரம் மாறி விளங்கும். அல்லாஹ் 1 மாசம் என்று சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஐயாமம் மஅதூதாத். உங்களுக்கு எண்ணி தரப்பட்ட சில நாட்கள். ஒரு சின்ன பிள்ளையை நாங்க திருப்திப்படுத்துற மாதிரி அல்லாஹ் இந்த நோன்பு எங்களுக்கு முன் வைக்கிறான். கொஞ்ச நாள் தானே நோன்பு பிடிக்கிறாங்க பிள்ளைகளை, நாங்கள் என்ன சொல்லுவோம்? 2 அவர் தான் ஆகிக்குது, இன்னும் 3 அவர் தான் ஆகிக்குது, வாங்க செல்ல போகுது பிள்ளை. இதை மாதிரி ரப்புல் ஆலமீன், இரக்கமுள்ள ரப்பு, ஒரு குழந்தையோடு ஒரு வாப்பா உம்மா நடந்து கொள்ற மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஐயாமம் மஅதூதாத். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் 1 மாசம் அல்லாஹ் சொல்லல, சில நாட்கள். அப்ப எங்களுக்கு லேசி, சில நாட்கள். 1 மாசம் தான், ஆனா அந்த 1 மாசம் அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ்வோட வார்த்தை பிரயோகம் சில நாட்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? கண்ணியமானவர்களே, நீங்க முஸ்லீமாக பிறந்ததுக்காக எல்லாரும் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நோயாளிகள் அல்லாஹ் சொல்றான், நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய, அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகள், உங்களுக்கு பிரயாணத்துடைய சிரமத்தோட, வருத்தத்தோட, டென்ஷனோட உங்களுக்கு நோன்பு பிடிக்க கஷ்டம் என்றா நீங்க நோன்பு விடுங்க. உங்களோட நோயோட, வைத்தியர்களால் நிரூபிக்கப்படக்கூடிய உங்களோட உடம்புக்கும் உங்களோட உடலுக்கும் உங்களோட உடம்புடைய செயல்பாடுகளுக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய்களாக இருந்தால் வைத்தியர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த நோன்பு உங்களுக்கு பிடிக்காம ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ரமலானுடைய காலத்துக்கு பின்னால அந்த 1 வருஷத்துக்கு இடையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த நோன்பு நீங்க பிடிங்கன்னு அல்லாஹ் லேசாக சொல்றான். அதெல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இந்த சட்டங்கள், நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிக்க இயலாதவங்க ஒரு நோன்புக்காக ஒவ்வொரு நாளும் 600 கிராம் ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன், ஏழைகளுக்கு ஃபுகராக்களுக்கு ஒரு நோன்புக்காக 600 கிராம் நீங்க அரிசி கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இதெல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களை கஷ்டப்படுத்துறது எங்களோட நோக்கம் அல்ல, உங்களை கஷ்டப்படுத்துறது நோக்கம் அல்ல. உங்களை கஷ்டப்படுத்துறது நோக்கமாக இருந்தா நோயாளிகளும் நோன்பு பிடிக்கத்தான் வேணும், தொழணும், நோயாளிகள் தொழணும், அது மாதிரி நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டத்தை அல்லாஹ் அமுல்படுத்தியிருப்பான். இல்லை, உங்கள் மூலமாக, உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய சட்ட திட்டங்களின் மூலமாக இலகுவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வலா யுரீது மின்கும் பிக்குமுல் உஸ்ர், சிரமத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை என்று சொல்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய 2வது விஷயம், நோன்பு உருவாக்கப்பட்டதே இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல, எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உலகத்திலையும் கிடைக்கணும், மறுமையிலையும் கிடைக்கும். நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் 2 உலக வாழ்க்கையிலும் எனக்கு ஆஃபியத்தை தான், மறுமையிலையும் தாண்டி கேட்டாங்க. உலகத்தில் ஆஃபியத்தை என்ன நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நோய் இல்லாத வாழ்க்கை. மறுமையில் அது என்ன ஆஃபியத்? கண்ணியமானவர்களே, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுது. இந்த நோன்பு உலகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருது, மனசில் ஒரு நிம்மதியை உண்டாக்குது, நன்மைகளை அதிகமாக செய்யணும் என்ற ஆசை இந்த மாசத்தில் வரும். சில பேர் சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டம், ஆனால் ரமலான்ல பிடிப்பாங்க. அந்த அந்த மாசத்தை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஏனைய மாதங்கள்ல ஃபர்லான தொழுகைக்கு பின்னால முன்பின் சுன்னத்தே கிடையாது, லுஹா கிடையாது, வித்ர் கிடையாது. ஆனால் ரமலான்ல மாஷா அல்லாஹ் 20 ரக்காத் தராவி தொழுகிறதுக்கு அவர் தயார். இந்த மாசம் ஒரு மனிதனை அமல் செய்யறதுக்கு தூண்டக்கூடிய மாசம். அப்ப இந்த நோன்பின் மூலமாக உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது, உள்ளத்துக்கும் நிம்மதி கிடைக்கிறது. உடலுக்கும் மருந்து, உள்ளத்துக்கும் மருந்து. மறுமையில் நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படும். நபி அவங்க 2யும் கேட்டாங்க. உலகத்தில் மட்டும் ஆரோக்கியத்தை தான் நபி கேட்கல, தவாப் செய்யும் போது நபி அவங்க அதிகமாக கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்றுதான், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல, சந்தர்ப்பங்கள்ல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், உலகத்திலேயும் மறுமையிலும் எனக்கு ஆஃபியத்தை தா. உலகத்தில் ஆஃபியத் என்ன தெரியுமா? நாங்க நோய்களை விட்டு, ஆபத்துக்களை விட்டு, சோதனைகளை விட்டு பாதுகாக்கப்படுறது. மறுமையோட ஆஃபியத் என்ன? கபர்ல நிம்மதியான வாழ்க்கை, மஹ்ஷர்ல நிம்மதியான வாழ்க்கை, சிராத்துல சொர்க்கத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்றது, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறது. இந்த ரெண்டையும் அல்லாஹ் நோன்புல வச்சுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே நோன்பை அல்லாஹ் ஒரு சலுகையாக, அதில் சிரமம் இல்லை, அது உங்களுக்கு சலுகையாக தரப்பட்டிருக்குது, லேசாக தரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, தொழில் அதிபர்களே, திருமணம் முடித்து வாழக்கூடிய குடும்ப பொறுப்புதாரிகளே, நாங்களும் ஒன்றை யோசிக்கணும். ஒரு விஷயத்தை, நோன்பை கடமையாக்கி அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரும் சிரமப்படக்கூடாது. அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த நோன்புல யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது. கணவன்மார்கள் உங்களோட மனைவிமார்களுடைய சஹருடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்தையும் வெறுமனே சமையல் அறையில் கழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள சிரமப்படுத்திட வேண்டாம். செஞ்சு தரத்தான் வேணும். ரமதானுடைய காலத்தில் ஏனைய காலத்தை விட பெண்களுக்கு பெரிய கஷ்டம். ஏனைய காலத்தில் மாப்பிள்ளை வீட்டில் வைக்க மாட்டார், அந்த நேரத்தில் ஆக்குவாங்க, சமைப்பாங்க. இது சஹருக்கு எழும்பி சமைக்கணும். இரவுல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய அரிசியுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய, ரஹ்மத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களோட மனைவிமார்களை நாங்கள் கிச்சனில் சமையல் அறையில் வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் செய்த பாவிகளை மன்னிக்கக்கூடிய தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்கள மனைவிமார்களை நாங்கள் கிச்சனில் வச்சு சிரமப்படுத்துகிறோம். என்ன சொல்ல வரோம்டா, இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணி ரமதானுடைய காலத்தில் அவங்களை சிரமப்படுத்தாமல் லேசாக எங்களுக்கு எப்படி சஹரை செஞ்சு கொள்ளையிலும், இஃப்தார் எப்படி செஞ்சு கொள்ளையிலும். பழமையா நோம்புல 5 சோட்டி சின்றமா ஒரு 3 ஆக்கி கொள்ளுங்க. 5 மனைவிட்ட செய்ய என்று சொல்லி பகல் 3 மணிலிருந்து நோம்பு திறக்கும் வரைக்கும் அவங்களை கிச்சன்ல வச்சிடாதீங்க. ரப்புல் ஆலமீனே உங்களை லேசுபடுத்தி நோயாளிகள் நோம்பு பிடிக்காதீங்க, பிரயாணிகள் நோம்பு பிடிக்காதீங்க. உங்களோட பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் தொழுகையில் கூட தொழக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்ன காரணம்? மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் தொழக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்ன? நாங்கள் நினைக்கிறோம் என்ன, நஜீஸ் ஆவிட்டா யூதர்களை போல. யூதர்கள் மனைவிமார்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களே, வேற ரூம்ல போட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. கொரோனா நோயாளியை ஒதுக்கின மாதிரி. என்ன பக்கத்துல நீ வரக்கூடாது, ஒண்டா தின்ன மாட்டாங்க. இஸ்லாம் அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் மனைவியுடைய மடியில் தலையை வைத்து குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். மனைவிக்கு சாப்பாடை தீர்த்துட்டு இருக்கிறாங்க. மனைவி குடிச்ச கிளாஸ்ல எந்த இடத்துல மனைவிட வாய் பட்டுச்சோ அந்த இடத்துல வாயை வச்சு நபி அவங்க குடிச்சிருக்கிறாங்க. மனைவி சாப்பிட்ட மாமிசம் சப்பின அந்த முள்ளு அது நபி அவங்க எடுத்து சப்பிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாதவிடாய் காலத்தில் நபி மிச்ச நெருக்கமாக எங்களோடு இருப்பாங்க. உடலுறவில் ஈடுபடக்கூடாது, நெருக்கமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், பெண்களுக்கு நீங்க தொலைவானாம். என்ன காரணம்? நஜீஸா இல்லை. நஜீஸ் என்பது காரணம் அல்ல, அசுத்தம் என்பது காரணம் அல்ல. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அல் அதா என்று சொல்லக்கூடிய அந்த வருத்தம், அந்த நோவினை, அந்த வலி, அந்த வலியோடு நீங்கள் தொழக்கூடாது. அந்த வலியோடு நீங்கள் தொழுதால் தொழுகையுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க மாட்டாது. எனவே ரமதானுடைய காலத்தில் உங்களுடைய மனைவிமார்களை அளவுக்கு அதிகமாக சிரமப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வே லேசுபடுத்துறான். உங்களுக்கு நின்று கொண்டு தொலையில்லாத உட்கார்ந்து கொண்டு தொழுங்கோ, உட்கார்ந்து கொண்டு தொலையில்லாத சாஞ்சு கொண்டு தொழுங்கோ. உங்களுக்கு பிரயாணத்தில் நோம்பு பிடிக்கல, நோம்பை விடுங்கோ. நோயாளியா நோம்பை விடுங்கோ. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நாங்கள் என்ன செய்யறோம்? சிரமப்படுத்துறோம். அதை செய், இதை செய். உள்ள கூட்டாளிமாரெல்லாம் கூட்டிக் கொண்டு போறேன். வானாம் என்று சொல்லல, உங்களோட சக்திக்கு ஏற்றவாறு பெண்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வேலையை வாங்குவோம். அளவுக்கு அதிகமாக அடிமைகளை போன்று, வேலைக்காரிகளை போன்று, நான் ஆபீஸ்ல இருந்து வாரன், நீ வீட்டில் தான் நிற்கிறாய் என்று சொல்லி நெருப்புல, அதாவது புகையில, கிச்சன்ல அவங்களோட நேரங்களை செலவழிக்க வச்சிருவானாம். அவங்களுக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கு, அவங்களுக்கும் ஸலவாத்து சொல்றதுக்கு நாளை மறுமையில நீங்க ஓடிடுவீங்க. அவங்களோட சொர்க்கம் அவங்களுக்கு தான். அல்லாஹ் சொல்றானே, மாப்பிள்ளை ஓடுவார் பொண்டாட்டியை கண்டு, பெத்த மகனே ஓடுவான் வாப்பாவை பார்த்து, வாப்பா ஓடுவார் பிள்ளைய பார்த்து. அவங்களோட கபருக்கு அவங்க தான் தேடணும். அதனால பெண்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. அல்லாஹ்வே சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். பெண்களே, நீங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு சிரமமா? நோன்பை விட்டு பிடிங்கள். வயிற்றுல குழந்தையை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு சிரமமா? நோன்பை விடுங்க. நோன்பை விடுறதுக்கு கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், ஒரு பெண் சிரமப்படக்கூடாது என்பதற்காக. எனவே சமையல் விடயங்கள்ல பெண்களை போட்டு சிரமப்படுத்தி, அளவுக்கு அதிகமாக சிரமப்படுத்தி, காசுக்கு வாங்க இயலுமானத்தை வாங்கி செய்யுங்க. கஞ்சி வெளியேந்து கொண்டு வரையிலும். அதனால எங்களோட முன்னோர்கள் பள்ளிவாசல்களில் கஞ்சி கொடுக்குற என்ன காரணம்? பெண்கள் கஞ்சி காய்ச்ச போனாங்கட்டா 3 ஹவர் அங்கே தேவைப்படும் கஞ்சி காய்ச்சறதுக்கு. அமல் அடிபட்டு போயிடும்.
ரமதானுடைய பகல் நேரங்களுடைய அந்த மகிமை இல்லாமல் போய்விடும். அதனால் நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. நாங்கள் பள்ளிவாசலில் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தருகிறோம் என்ற திட்டத்தை எங்களுடைய முன்னோர்கள் நல்லவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். எனவே கஞ்சி காய்ச்சறதுக்கும் சோட்டி செய்யறதுக்கும் ஜூஸ் அடிக்கிறதுக்கும் யூடியூபை பார்த்து அதை செய் இதை செய் என்று சமையல் அறைக்கே பெண்களை நீங்கள் தகுதியானவர்களாக ஆக்கி இந்த ரமதானுடைய வெகுமதிகளை விட்டும் சிறப்புகளை விட்டும் பெண்களை நீங்கள் தூரமாக்கி விடக்கூடாது. கண்ணியமான இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மூணாவது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல ரமதானுடைய நோக்கத்தை பேசியிருக்கிறான், ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறான், எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசியிருக்கிறான். இதை மிக சுருக்கமாக அல்லாஹ் பேசுகிறான் ஒரு ஆயத்தில். ஆனால் அதுக்கு பின்னால் வார ஆயத்தை நீங்கள் குர்ஆனை பிரட்டி பாருங்கள். ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதும் போது, குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஆஃபீஸ்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் குர்ஆனை வச்சு குர்ஆன் ஓதுங்க. குர்ஆனுடைய மாதம் இது. கண்ணியமானவர்கள், அதுக்கு பின்னால் அல்லாஹ் சட்டத்திட்டங்களை தான் அதிகமாக பேசுகிறான். குர்ஆன் எப்படி ஓதுறது, துவா எப்படி செய்யணும், இஅ்திகாஃப், ரமதானுடைய இரவு நேரங்களில் மனைவிமார்களோட எப்படி உடலுறவு கொள்ளலாம், எந்த நேரத்தில் உடலுறவு கொள்ளலாம், இதெல்லாம் குர்ஆனில் பேசப்பட்டிருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களையும் நாங்கள் தெளிவோடு தான் இந்த ரமதானை கழிக்கணும். தெளிவில்லாமல் ஒரு நோன்பை கூட நாங்கள் பிடிச்சிடக்கூடாது. தெளிவோட எப்போ எத்தனை மணிக்கு முன்னால் நாங்கள் நியத்து வைக்கணும். பாங்கு செல்லக்குள்ள எங்களுக்கு சாப்பிட இயலுமா? சில பேர் பாங்கு செல்லக்குள்ள தான் ஈச்சப்பழத்தை தின்றது. நோம்பு பிடிக்கும் போது, சஹர் செய்யும் போது, பாங்கு பிடிக்கும் போது அப்படியே வாயில சோறு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அதை பிடிக்கிட்டு தண்ணியை குடிச்சது போலதான் இவர் நியத்து வைக்கிறார். இவருடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் நியத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் இஸ்லாம் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க முந்தின இஃப்தார் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நியத்து வைக்கணும். ஏன்னா நோம்புல நியத்து மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கணும், இரவுல வைக்கணும். அதனால தான் எங்களோட முன்னோர்கள் பள்ளி வாசல்ல நீங்க தராவி தொழக்கொள்ள உங்களுக்கு நியத்து சொல்லி தராங்க. என்னென்னா உங்களோட நோம்பை பாதுகாக்கிறதுக்கு. இதுக்கு நீங்க ஆதாரம் எல்லாம் தேட போய் தராதீங்க. ஃபிக்ஹ் கிதாபுகள் ஆதாரம் இருக்குது. எங்களோட நலவுக்கு எங்களோட முன்னோர்கள் ஏன்னா நீ வீட்டுக்கு போன நியத்து வைக்க மறந்துடுவாய் வாப்பா. நபி அவங்களோட மனைவி சஃபி, அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் கணவர் சொல்றதை நான் என் காதால கேட்டேன், மல்லம் யுபையத்தின் சியாம ஃபலா ஸௌம லஹு. யாரு ரமலானுடைய மாதத்துல இரவு நேரத்துல நியத்து வைக்கவில்லையோ, இரவு நேரம்டா ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னால, மக்ரிபுடைய பாங்கு சொன்னதுக்கு பின்னால, எங்களுக்கு இஃப்தார் செஞ்சுட்டே நியத்து வைக்கலும் நாளைக்கு பிடிக்கிற நோம்புக்கு. அந்த நியத்து வச்சதுக்கு பின்னால இரவுல எதெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதியும் இருக்குது. நியத்து வச்சதுக்காக நாங்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நியத்து இரவுல வைக்கப்பட வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, யார் இரவுல நியத்து வைக்கலையோ அவங்களோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால எங்களோட முன்னோர்கள் உங்களோட நோன்பை பாதுகாக்கிறதுக்காக தராவி தொழுகைக்கு பின்னால் போய் நீங்க தூங்கிடுவீங்க, உங்களுக்கு நியத்தை சொல்லி தராங்க. அந்த நியத்தை வச்சதுக்கு பின்னால் திருப்பி சஹருக்கு நாங்கள் திருப்பி நியத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நியத்தை நீங்க இரவுல உங்களோட உள்ளத்துல, நாளைக்கு நான் நோன்பு பரலான நோன்பை பிடிக்க இருக்கிற நியத்து வரலையா, நீங்க எவ்வளவு என்னதான் செஞ்சு சஹர் செஞ்சாலும் உங்களோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இப்படியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதை கட்டாயமாக உலமாக்களின் மூலமாக, நாட்டில் எல்லா இடங்களையும் உலமாக்கள் இருக்கிறாங்க, பள்ளிவாசல்கள் இருக்கிறாங்க, ஜம்மியால் இருக்கிறாங்க, எல்லா ஊர்களையும் மஹல்லாக்களையும் உலமாக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் உலமாக்கள்கிட்ட நேரடியாக ஃபத்துவாக்களை கேட்கணும். ஃபத்துவா பெறக்கூடிய இடம் வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது வெப்சைட்டுகளோ அல்ல. யூதர்கள்ட்ட வெப்சைட் இருக்குது, ஷியாக்களோட வெப்சைட் இருக்குது. நபி அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இமாம்களுக்கும் ஏசக்கூடிய, இமாம்களை அற்பமாக கருதக்கூடிய, சஹாபாக்களை கேவலமாக பேசக்கூடிய கேவலமானவர்களுடைய வெப்சைட்டும் இருக்குது. அதனால வெப்சைட் ஃபத்துவாக்களை நம்ப வேணாம். உங்களோட முஃப்தி கூகுள் அல்ல, உங்களோட முஃப்தி யூடியூப் அல்ல. நாட்டில் உலமாக்கள் இருக்கிறாங்க, நேரடியாக உலமாக்கள் அணுகி ஃபத்துவாக்களை கேட்கணும். இதை குர்ஆன்ல இது நான் சொல்றேன். நபி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 இடத்துல, அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பேசுவான். நோன்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல தான் பேசியிருக்கிறான். ஆனா நீங்க யார்கிட்ட ஃபத்வாவை கேட்கணும், மார்க்க விஷயத்தை தெளிவோட செய்யுங்க. தெளிவில்லாம செஞ்சா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்கிறோம். என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு, நேரான பாதையை காட்டு, ஹிதாயத்தை தா. ஒரு நாளைக்கு 17 தடவை தொழுகையில துஆ கேட்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகர் 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று போகாதீங்க, கொஞ்சம் பணிவோட தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் 2 சூறால, சூரத்துல் நஹல், சூரத்துல் அம்பியால ஒரே விஷயத்தை 2 இடத்துல சொல்றான். தெரியாதத தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களோட அமல்களை செஞ்சுக்கோங்க. ஃபுகஹாக்கள்கிட்ட, ஃபிக்ஹ் படிச்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று போயிருவீங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்கணும், பிடிச்ச நோம்பெல்லாம் வீணாகிடும். அது வெறும் தாகமாக போயிடும், அது வெறும் பசியாக போயிடும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தோஷமாக நோன்பை நாங்கள் எதிர்கொள்வோம்.
நோன்பை நாங்கள் சந்திப்போம், சந்தோஷமாக மனவிருப்பத்தோடு நோன்புகளை நோட்போம். இரண்டாவது, அல்லாஹு தாலா எங்களுக்கு உலகத்தில் நோன்பின் மூலமாக எத்தனையோ சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களை லேசாகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பு எங்களுக்கு முன் வச்சு கொண்டிருக்கிறான். எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களோட மனைவிமார்கள், எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோட கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க, எங்களோட கடையில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களை நாங்கள் ரமலான் மாசத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சலுகைகளை கொடுப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாவே கொடுத்துட்டான். நீ கஷ்டப்படக்கூடாதா, நீ நோன்பை விட்டுட்டு புறவுபடி என்று சொல்றான். நாங்கள் எங்களோட வேலை தளத்தில் வேலை செய்யக்கூடியவங்களை மிச்சம் சிரமப்படுத்தக்கூடாது. இஃப்தார் வீட்டில் போய் செய்கிற அளவுக்கு அவங்களை அனுப்பிடுங்க. பஸ்லையும் ரோட்டில் போகல ஆட்டாலையும் நோன்பு திறக்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. உங்களோட ஊழியர்களை அல்லாவுக்காக வேண்டி நேரத்தில் வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்களும் துவா செய்யணும், உங்களுக்கும் துவா செய்வாங்க, உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். நோன்பு திறக்க கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால முதலாளிமார்களே, உங்களோட வேலை செய்யக்கூடியவங்களை நீங்க என்ன செய்வானா, பஸ்லையும் ஆட்டாலையும் நோன்பு திறக்கக்கூடியவங்களை ஆக்கிடாம, டிராஃபிக்ல நோன்பு திறக்கக்கூடியவங்களை ஆக்கிடாம, சிக்னல் லைட்டுக்கு கீழே நோன்பு திறக்கக்கூடியவங்களாக ஆக்கிடாம, ஹோட்டல்களில் நோன்பு திறக்கக்கூடியவங்களாக ஆக்கிடாம நேர காலத்தோட வீட்டுக்கு அனுப்புங்க. அல்லாஹ் உங்களுக்கும் நோன்பு பிடிச்ச நன்மையை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அதே மாதிரி உங்களோட மனைவிமார்களை அளவுக்கு அதிகமாக ரமதானுடைய மாசத்துல சிரமப்படுத்தாதீங்க. அதே போன்று ரமதானுடைய மாசத்துல ஏதாவது நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், சுன்னத்தான காரியங்களாக இருக்கலாம், ஜகாத்தோடு சதகாக்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், தெளிவில்லாம நீங்க செய்யவானாம். ஜகாத் என்பது காசாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. நீங்க ஆயிரக்கணக்காக பெக்கடிச்சு அன்றாதபுரத்தில் பெய்து கொடுத்தாலும் அது ஜகாத்தாக சேராது, அது சதகாவாகத்தான் சேரும். உங்களோட வியாபார பொருட்களுடைய ஜகாத் பணமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். நீங்க அரிசி மூட 1000 கிலோ கொடுத்தாலும் அது ஜகாத் இல்ல, அது சதகா. அதையும் கருத்தில் கொள்ளுங்க. எங்களோட ஜக்காத் எப்படி நிறைவேற்றப்படணும், யாருக்கு கொடுக்கப்படணும், எங்கே கொடுக்கப்படணும், இதெல்லாம் உலமாக்களின் மூலமாக நேரடியாக பேசி தெளிவை பெறுவோம். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமதானுடைய மாசத்தை அவனால் சொல்லப்பட்ட பிரகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த பிரகாரம், அல்லாஹ்வினால் முன்வைக்கப்பட்ட சலுகைகளை நாங்கள் முன்னெடுத்து எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கும் சலுகைகளையும் இலகுகளையும் வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் செய்து இந்த ரமதானுடைய முழு நோன்புகளையும் நோற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. யாழ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. சங்கையான ரமதானுடைய முழுமையான நோன்புகளையும் முழுமையாக நோற்று உனது ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் நீ சேர்த்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، والصلاه والسلام على من بلغ رساله ونصح الامه وادى الامانه وجاهد في الله حق جهاده، محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. بارك الله لي ولكم في القران العظيم، ونفعني واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، احمده تعالى على فضله المدرار واشكره على نعمه الغزار. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له العزيز الجبار، واشهد ان نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله الاطهار واخوانه الابرار واصحابه الاخيار ومن تبعهم باحسان ما تعاقب الليل والنهار. اما بعد، فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فانها العده في الشده والرخاء والذخيره في السراء والضراء، كاشفه الغموم ومذهبه الهموم وجالبه الارزاق وميسره الامور باذن الله العزيز الغفور. الا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما امركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين امراء المؤمنين ابي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم اجمعين، والباقين من الصحابه المهاجرين والانصار والتابعين وتبع التابعين الى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العزيز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله